எங்கனே போற்றி இணையாளும் ஈசனே போற்றி பிரணவத்தின் பொருள் வந்து தகப்பன் சுவாமி என்று பெயர் கொண்ட என் குருநாதா போற்றி ஸ்கந்தாஸ்தலம். இளைஞர்களே எல்லோரும் சுகமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கிறீர்களா? கண்டிப்பாக இருப்பீங்க, இருக்கணும். எல்லோருமே மனசுக்கு நிம்மதியாக வாழ கற்றுக்கலாம். அதுவே வாழ்க்கையின் மிக அருமருந்து. நம்ம சுக்ரா அஸ்ட்ரோவே சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. இன்றைய பதிவு எதிர்வரும் 2026 வருடம் நடைபெறும் குரு பயிற்சி பலன்கள் நமது மேசராசினியர்களுக்கு எப்படி பலாபலன்களை கொடுக்க போகுது அப்படின்றத பார்ப்போம். மேஷம் காலபுருஷ தத்துவத்தின் தலை ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போது இந்த இடத்துல வந்து செவ்வாய் ஆட்சிநாதனாக வரக்கூடிய ஒரு அமைப்பு. செவ்வாய் ராசிநாதனாகவும் ஆட்சிநாதனாகவும் வரக்கூடியது. நட்சத்திர பாதங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது கேதுனுடைய அசுபதி 1, 2, 3, 4 பாதங்களும், சுக்கரனுடைய பரணி 1, 2, 3, 4 பாதங்களும், சூரியனுடைய கார்த்திகை 1ஆம் பாதம், மொத்தம் 9 பாதங்களை உள்ளடக்கிய ராசி மேசராசி. ராசியின் நாயகன் செவ்வாய். இந்த 9 பாதங்களை ஜன்ம நட்சத்திர பாதங்களாக கொண்டு ஜனனம் செய்தவர்கள் மேசராசி நண்பர்கள். அப்போ உங்களுக்கு இந்த இடத்துல குரு பெயர்ச்சி எப்படி இருக்கு அப்படின்னு நம்ம பார்ப்போம். குரு 2026 வருஷத்தில் ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு அல்லது 2ஆம் தேதி அதிகாலை 1:30 1:45 இப்போ ஏற்கனவே சஞ்சரிக்கக்கூடிய மிதுன ராசியில் இருந்து கடக ராசிக்கு பயிற்சியாகக்கூடிய ஒரு காலம். தமிழ் வருஷத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா பிரபாவ வருடத்தில் வைகாசி திங்கள் 18ஆம் நாள் இரவு 1:30 1:45 மீன லக்னம் எடுத்து தனுசு ராசி வச்சு கேதனுடைய மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் மிதுன ராசியில் இருக்கக்கூடிய குரு பயிற்சியாகக்கூடிய அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது. கடகராசிக்கு வரக்கூடிய நேரம் மீன லக்னம் தனுசு ராசி மூல நட்சத்திரம். தன்னுடைய ஒரு ராசியை லக்னமாகவும் இன்னொரு ராசியை பிரிதொரு ராசியை ராசியாகவும் அங்கே இருக்கக்கூடிய கேதுவனுடைய நட்சத்திரத்தை நட்சத்திர பாதமாக எடுத்து பயிற்சி அடையக்கூடிய குரு உங்களுக்கு என்ன ஒரு நன்மைகளை செய்ய போகிறார்? 3ல் இருந்தார் இது வரைக்கும் குரு. 3ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது பொதுவாகவே அரைமறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் 3ஆம் பாவத்தை. அப்போ அந்த அரைமறைவு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய பாக்யாதிபதி கிரயாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய குரு 3ஆம் இடத்துல மிதுன ராசியில் இருந்தது ஒரு நல்ல அமைப்பு தான், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஏன்னா பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய மீண்டும் போயிட்டு மிதுன ராசியில் மறைஞ்சு ஆனால் தன்னுடைய சொந்த வீட்டை பார்த்துட்டு இருந்தது ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதில் வந்து எந்த விதமான ஒரு கெடுபலன்களை தருவதற்கு வாய்ப்பு இல்லை. அப்போ இது வரைக்கும் தந்தையினுடைய ஆதரவு, தந்தையினுடைய சொத்து நமக்கு கிடைக்கக்கூடியது, தந்தையின் மூலமாக வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் நமக்கு கிடைச்சது அப்படிங்கிறது வந்து மேசராசினியர்களுக்கு மறுப்பதற்கு இல்லை. 12 கூட 3 மறைஞ்சது அதுவும் வந்து ஒரு பெருசாக வந்து பிரச்சனை கிடையாது. ஏன்னா ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல போய் மறையிறது ஒரு நன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான். இப்போது 4ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அர்த்த அஷ்டம இடத்துக்கு வரக்கூடிய ஒரு அமைப்பு. அந்த இடத்துல அவர் உச்சமாகக்கூடிய அமைப்பு நல்ல அமைப்பா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்போது பாக்யாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானத்துக்கு 8ஆம் இடத்துல போய் மறையிறது. விரயஸ்தானாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய விரயஸ்தானத்திற்கு 5ஆம் இடத்துல போயிட்டு அந்த மேசராசிக்கு 4ஆம் இடத்துல விரயஸ்தானத்துக்கு 5ஆம் இடத்துல திரிகோண வீட்டில் உட்கார்றது நல்ல அமைப்பா அப்படிங்கிறத மட்டும் நம்ம பார்ப்போம். அப்புறம் இவருடைய பார்வைகள் என்ன பண்ணும், அப்புறம் இன்னும் கொஞ்சம் ஒரு சின்ன இடைஞ்சல் இருக்கிறது அது என்ன பண்ணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ விரயஸ்தானாதிபதி 4ஆம் இடத்துல போய் உட்கார்றது இது ஒரு நல்ல அமைப்பை கொடுக்குமா அப்படின்னா பொதுவாக 4ஆம் பாவம் அப்படின்றது யார்? தாய். முதல்ல அதாவது முதல் காரகத்துவம் முதல் பலன் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து தாய்க்கு சொல்லும் அந்த இடம் 4ஆம் பாவம் அப்படின்றது. அடுத்து தனது மனசுக்கு சொல்லும், மனம் சார்ந்த விஷயங்களை சொல்லக்கூடிய இடம் 4ஆம் பாவம். சுக சந்தோஷங்களை அனுபவிக்கக்கூடிய அந்த அனுபவத்தை நேரடியாக நுகரக்கூடிய இடம் மனசு. நான் ஒரு வீடு வாங்கியிருக்கேன், நான் ஒரு வண்டி வாங்கியிருக்கேன், அது சந்தோஷம் எனக்கு. நான் ஒரு கல்யாணம் பண்ணியிருக்கேன், அது ஒரு சந்தோஷம் எனக்கு இல்லையா? எனக்கு ஒரு லவ்வர் இருக்கா அல்லது ஒரு என்ன லவ் பண்ணக்கூடிய ஒரு பையன் இருக்கா, இதெல்லாம் மனசுக்கு சந்தோஷமாக நிறைவாக தரக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா? அந்த மனச்சந்தோஷத்தை குறிக்கக்கூடிய இடம் பாவம் 4ஆம் பாவம். அப்போ இந்த இடத்துல போய் குரு உட்காரக்கூடிய அமைப்பு அதை கெடுப்பாரா அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஏன்னா குரு இருக்கக்கூடிய இடத்த கெடுப்பார் அப்படின்றதான் ஜோதிட சாஸ்திரம் சொல்லுது. சரி, எப்படி கெடுக்கிறார் அப்படின்றதையும் பார்ப்போம், எப்படி நல்லது பண்ணுறாரு அப்படின்றதையும் பார்ப்போம். அப்போது இந்த 12ஆம் பாவாதிபதி 4ஆம் இடத்துக்கு போய் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து இப்போது அதாவது இந்த வீட்டு வாசல் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பில் வண்டி வாகனங்களை செலவை கொடுப்பார் அப்படின்றத நம்ம தெளிவாக சொல்லுது இல்லையா?
அப்போ 12ஆம் பாவாதிபதி விரையாதிபதி போயிட்டு 4ல் உட்காரக்கூடியது. அப்போ தாருக்கு வந்து கொஞ்சம் சுகக்கெடுதலை தருவார் அப்படின்றத நம்ம சொல்லுது. அப்போ வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி என்ன லவ் பண்ணுற பையன் இல்லை லவ் பண்ணுற பொண்ணு எனக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய மன கஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகளையும் செய்வாங்க அப்படிங்கிறத இந்த குரு கண்டிப்பாக சொல்லுது. அப்போ இந்த 4ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய குருவனுடைய தத்துவம் என்ன சொல்லுது அப்படின்னா, மனசுக்கு கொஞ்சம் சின்ன சிரமத்தையும் அழுத்தத்தையும் தரக்கூடிய குருவாக போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பில் இருக்கார் அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அப்போ இதுக்கு வந்து நம்ம முன்னெச்சரிக்கை என்னென்ன நடவடிக்கைகள் எடுத்துக்கணுமோ அதெல்லாம் பார்த்துக்கணும். நிதானம் தான், வேற ஒன்றும் கிடையாது. நிதானமான பேச்சு, நிதானமான நடவடிக்கை, நிதானமான காலப்போக்கு இதையெல்லாம் கடைபிடிச்சுக்கிட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து யோசிச்சு நம்ம செயல்படக்கூடிய அமைப்பில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா குருவனுடைய அமைப்பு அப்படின்றது ஏன்னா அந்த அர்த்தாஷ்டமம் அப்படின்னு சொல்லக்கூடியது அஷ்டம குருவனுடைய பாதி பலன்களை செய்வார். நீ சனிக்கு தானே அர்த்தாஷ்டம சனி அஷ்டம சனியெல்லாம் சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. சுபகிரகத்துக்கும் அதுதான் பலன். ஏன்னா சுபர் போய் மறைகிறார். அதே அசுபர் அப்படின்னு சொல்லக்கூடிய சனி மறைஞ்சாலும் அதே தொந்தரவு தான் தரலாம். அப்போ அந்த கிரகத்தினுடைய அமைப்பு அப்படின்றது வந்து ஒரு உடம்புல வந்து ஹார்ட் தான் முக்கியம், கிட்னி தான் முக்கியம்லாம் கிடையாது, எல்லாமே முக்கியம். அப்போ கெடுகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்தஸ்தை கொண்டவர் சனி, அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. கெடுகிரகம்லாம் கிடையாது. இப்போ கெடுக்கிற மாதிரி தான் 12 போய் மறைஞ்சா நல்லா தானே செய்யணும். அப்போ 12 போய் மறையும் போது ஏன் ரொம்ப கஷ்டத்தை கொடுக்குற கஷ்டப்படுறோம் அப்படின்னா, அப்போ அந்த கிரகத்தினுடைய முழுமையான பரிபாலனம் நமக்கு தேவைப்படுது. அப்போ அவர் 12 மறையும் போது அந்த பரிபாலனம் வர்றதுல நம்ம கஷ்டப்படுறோம், அவ்வளோதான், வேற ஒன்றும் கிடையாது. அப்போ சுபகிரகம் 12 போய் மறைஞ்சால் அதான் செய்யுது. அப்போ அது மாதிரியான அமைப்பில் வந்து இந்த அர்த்தாஷ்டம குருவாக உட்காரக்கூடிய அமைப்பு சின்ன கடுமையை தருவார் அப்படின்றதுல சிறிதும் மாற்றம் இல்லை. அதை வந்து நம்ம கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கிட்டோம் அப்படின்னா தெளிவான முறையில் நமக்கு பலன்களை நம்ம வாரி எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம் இல்லையா. அப்போ 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வீடு வகைராக்களில் கொஞ்சம் செலவுகளை வைக்க போகிறாரு அப்படின்னு அர்த்தம். வண்டி வாகனங்களில் வந்து இது வரைக்கும் வந்து சர்வீஸ் பண்ணலைன்னா வண்டி பாதியில் நிற்கும், அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு. அப்போ நம்ம ஏற்கனவே வந்து ஷோரூம் சர்வீஸாக இருந்தாலும் சரி, நீங்கள் வண்டி வாகனங்களை வந்து எப்போவுமே வேறு எங்கேயாவது கரெக்டாக கொடுத்து அந்தந்த டைமுக்கு வந்து சர்வீஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா நல்லது. இன்சூரன்ஸ் ரொம்ப மஸ்ட்டு. இன்சூரன்ஸ் நீங்கள் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதை வந்து தெளிவான முறையில் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வந்து இன்றைக்கு நிலச்சுவான்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு வந்து அந்த இடத்துல போர்வெல்லில் தண்ணியெலாம் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. புது போர்வெல் போடுறதுக்கு வாய்ப்புகளை தருவாங்க. இப்போ வந்து புனரமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்புகளில் அந்த கட்டமைக்கக்கூடிய ரீபில்டிங் பண்ணக்கூடிய காலகட்டம், வேறு ஒன்றும் கிடையாது. இதை வந்து நம்ம வந்து நெகட்டிவாக எடுத்துக்க வேண்டாம், பாசிட்டிவாக எடுத்துக்கலாம். அப்போ வந்து இந்த போரில் வந்து கொஞ்சம் தண்ணி கம்மியாகுதுன்னா இன்னொரு போர் போடணும் அப்படின்னு சொல்லுது. ஒரு சர்வீஸ் கம்மியாக இருந்தால் இன்னொரு சர்வீஸ் வாங்கணும் அப்படின்னு சொல்லுது. அப்போ வந்து நமக்கு வந்து பயிர் பச்சைகளெல்லாம் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்து கொஞ்சம் சிரமப்பட்டு விளைவிக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லுது. அப்படிங்கிறத இந்த 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பண்ணக்கூடிய ஒரு வேலை. ஏன்னா விரையாதிபதியாக இருக்கான். விரையாதிபதி போயிட்டு கேந்திரம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த சதுர்த்த கேந்திரத்தில் உட்காரக்கூடிய அமைப்பு அப்படின்றது வந்து அந்த சதுர்த்த கேந்திரத்திற்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களை எல்லாம் வந்து கொஞ்சம் பாதிக்க செய்வான் அப்படின்றதான் சொல்லுமையுடைய, மற்றபடி வேற ஒரு விஷயமும் கிடையாது. இதில் வந்து புனரமைப்பு அப்படின்றதான் இப்போ வந்து ரீகண்டிஷன், அதாவது ரீகன்ஸ்ட்ரக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு எல்லாமே மாற்றி அமைக்கக்கூடியது. மறுகட்டமைப்பு அப்படின்னு சொல்லலாம், மறுசீராய்வு அப்படின்னு சொல்லலாம். இது எல்லாமே எப்படி வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ இன்னொரு இடம் நம்ம வந்து எல்லாத்தையுமே வந்து பழுது பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சீரமைக்கக்கூடிய காலகட்டம் தான் இந்த 4ஆம் இடத்தில் 12ஆம் இடத்த அதிபதி போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பு. பாக்கியாதிபதி 4ல் போய் உட்கார்றார் சார், அது என்ன பண்ணும், உச்சமாகுது, வேறு ஒன்றுமே இல்லை. இது வரைக்கும் செலவுன்னு சொல்லிட்டு வந்தேன் இல்லையா. இந்த செலவுகள்லாம் அப்பா வழியிலிருந்து ஏதோ ஒரு வந்து உதவிகள் உங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அப்பா வழி சொத்து உங்கள் கைக்கு வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பங்கு பாத்தியம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து உங்கள் கைக்கு தெளிவாக வரக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குது. ஏன்னா 4ஆம் பாவத்தில் தான் போய் குரு உட்கார்றான். அப்போ அதை கெடுப்பேன் அப்படின்னா நமக்கு ஒன்று வரணும். அப்போ 9ஆம் பாவத்தை கெடுத்து தான் உங்களுக்கு 8ஆம் அது 9க்கு 8ல் போய் உட்கார்றது அப்படின்றதால அப்போ அப்பாவுடைய பழைய வில்லங்க விவகார சொத்துக்களும் உங்களுக்கு வந்து சேரும். கேஸு, கோர்ட்டு, வம்பு, வழக்கு இது எல்லாம் இருந்ததுன்னா கண்டிப்பாக இந்த தடவை கராராக முடிஞ்சிடும். எந்த விதமான இடைஞ்சலும் இல்லாமல் தீர்ப்புகளும் வரக்கூடிய வரவுகளும் உங்களுக்கு சாதகமாக வந்து சேரக்கூடிய ஒரு அமைப்பு. 8ஆம் பாவத்தை குரு பார்க்குறான். இப்போ இங்கே இருக்கக்கூடிய குரு தனது 5ஆம் பார்வையாக உங்களுக்கு ராசிக்கு 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய 8ஆம் பாவத்தை பார்க்குறான். இருக்கக்கூடிய இடத்து தானே சிரமம் பண்ணுறான். 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடியது லவ்வர் வந்து நமக்கு வந்து ஆப்போசிட்டில் ஒரு சின்ன வார்த்தையை பேசிட்டான்னு நமக்கு கோபம் வந்துடுது, மனசு தாங்கலை, அது வந்து நமக்கு சிரமத்தை கொடுக்குது. அப்போ 4ஆம் பாவத்துக்கு எடுக்கக்கூடிய குரு பார்க்குற இடத்த விருத்தி பண்ணித்தானே ஆகணும். அப்போ 8ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்போ 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடம் வந்து உங்களுக்கு வம்பு, வழக்கு, ஆயுள், சிறை, அவமானம்,
மானபங்கம், இது எல்லாம் இருக்கக்கூடிய இடம் இல்லையா? அப்போ இந்த இடத்த பார்த்தா பெருக்குவானா அல்லது சிறுக்க செய்வானா அப்படின்னா, இந்த இடத்துல வந்து சுபகிரக பார்வை அப்படின்ற ஒரு நோக்கில் அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொஞ்சம் பூதகரமாக போகிற மாதிரி தெரியும். ஆனாலும் நடக்கக்கூடிய விளைவுகள் அனைத்தும் நமக்கு சாதகமாக அமையும் அப்படின்றத வந்து துளியும் சந்தேகம் வேண்டாம். தைரியமாக இருக்கலாம், போல்டாக இருக்கலாம், ஆனால் அதுக்காக தப்பு செய்ய வேண்டாம். அதான் வந்து நமக்கு நேர்மையாகவும் நாணயமாகவும் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து சாதகமான பலன்களை அந்த இடத்துல குரு தருவதற்கு தயங்குவது இல்லை. ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதி செவ்வாய்க்கு நட்பு கிரகம், அந்த பாக்கியாதிபதி உச்சமாகக்கூடிய இடம் 4ஆம் இடத்துல உச்சமாகிறான். அப்போ பாக்கியாதிபதி 4ஆம் இடத்துல உச்சமாகும்போது தந்தையின் சொத்து அப்படின்றது தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு, மூதாதையர்களோட சொத்து அப்படிங்கிறது தானாக வந்து சேரக்கூடிய அமைப்பு. இந்த நேரத்தில் மேசராசி அன்பர்கள் வந்து குடமுழக்கு செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு, தீர்த்த யாத்திரைகள் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு, புனித பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு காலகட்டம் உண்டு. எல்லாமே பாசிபிலிட்டியாக இருக்கும். 4ஆம் இடத்துல குரு இருக்கக்கூடியது அந்த பாவகத்துக்குடைய ஒரு காரகத்துவத்தை மட்டுமே கெடுப்பானே, மற்றபடி எந்த இதுலையும் கை வைக்க மாட்டான். 10ஆம் பாவத்தை பார்க்குறான், தனது நேர் 7ஆம் பார்வையாக 10ஆம் பாவத்தை பார்க்குறான். அப்போ கர்மஸ்தானத்தை பார்க்கக்கூடிய குரு தொழில் விருத்தியை கொடுப்பான். இது வரைக்கும் நான் வந்து தொழிலில் அலைஞ்சிட்டு இருக்கேன், எனக்கு ஒரு சாதகமான நிலையான தொழில் பண்ணுவதற்கு மனசு இன்னும் வரல. ஏதோ ஒரு தொழில் செஞ்சுட்டு இருப்பார், அவர் செஞ்சுட்டு இருக்கக்கூடிய தொழிலுக்கும் இவருக்கு சம்மந்தம் இல்லாமல் இருக்கும், ஒரு விருப்பமில்லாத ஒரு தொழிலை செஞ்சுட்டே இருப்பார். அப்போ இந்த தொழிலை வந்து தெளிவாக நான் செய்யலாம், இனிமேல் இதுதான் எனக்கு வந்து நிரந்தரமான ஒரு வருமானம் தரக்கூடியது அல்லது நிரந்தரமான வேலை, நிரந்தரமான தொழில் அப்படின்றத தீர்மானம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த காலகட்டம் தான். காரணம் வந்து 12 வருடங்களுக்கு முறை ஒரு தடவை உச்சமாகக்கூடிய குரு தனது உச்சகதியில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு எல்லா ராசிக்காரர்களுக்கும் நல்ல ஒரு பலன்களை தந்துட்டு தான் பாவனையுடைய கெடு பலன்களை தருவதற்கு எப்பொழுதும் முயற்சிக்காத ஒரு கிரகமாக குரு இருக்கும். அதனால் வந்து இதுவரைக்கும் வந்து எனக்கு இதுதான் தொழில்னு வந்து நான் என்னுடைய முடிவுகளை எடுக்காமல் இருந்தேன், இனிமேல் எப்படி இருக்கும் அப்படின்னா இப்போ இந்த வருஷம் உங்களுக்கு புதிய தொழில் புதிய பாதை அப்படின்ற மாதிரியான ஒரு அமைப்பை கொடுத்து வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்கு தகுந்த மாதிரியான தொழிலில் வரக்கூடிய வருமானத்தையும் வச்சு அவர் வந்து தொழில் ஏற்படுத்தி கொடுப்பார். அதனால் தொழில் ஸ்தானம் அப்படின்றது வந்து மிக உயர்வான அந்தஸ்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றது இந்த குரு பெயர்ச்சி நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து தனது வீட்டை தானே திரும்பி பார்க்கக்கூடிய கிரகம், இவர் தான் போய் 5ஆம் இடத்துல உட்கார்றாரு. அதாவது வந்து 12ஆம் பாவத்துக்கு 5ஆம் இடத்துல உட்காராரு, உங்களுக்கு 4ஆம் இடத்துல உட்காரக்கூடிய குரு. இவர் மீண்டும் திரும்பி பார்க்கக்கூடிய 12ஆம் பாவம் அப்படின்றது வெளிநாடுகளுக்கு வேலைகளுக்கு போகக்கூடிய நண்பர்களுக்கு, வெளிநாடுகளில் முதலீடு செய்வதற்கு செல்லக்கூடிய வியாபாரிகளுக்கு, வெளிநாடுகளில் வீடு வாங்கியிருக்கேன் அந்த வீடு விற்கணும் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு, இது மாதிரி வெளிநாடுகள் சம்பந்தப்பட்ட அனைத்து நல்ல பலன்களையும் தருவதற்கு குரு தயங்க மாட்டார். சொந்த வீட்டை பார்க்குறார். அப்போ தொலைதூர பயணங்களுக்கு செல்லக்கூடியவங்களுக்கு லாபமான தனக்கு சாதகமான பலன்களை தரக்கூடிய ஒரு அமைப்பையும் இந்த குரு கண்டிப்பாக செஞ்சுதாங்க. அப்போது எனக்கு அப்ராடில் நான் இது வரைக்கும் நான் வேலை பார்க்குறதுக்கு முயற்சி பண்ணிகிட்ருக்கேன் சார், நான் அப்ராடுக்கு போகிறதுக்கு எனக்கு வாய்ப்புகள் வருமா? கண்டிப்பாக வெளிநாட்டு வேலைகள் கண்டிப்பாக கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் மேசராசி அன்பர்களுக்கு இருக்குது. நீங்கள் தாராளமாக முயற்சி பண்ணலாம். கல்யாணம் இது வரைக்கும் ஆகலாம் சார், எனக்கு வயசு 35 36 40க்கு பக்கம் நெருங்குது அப்படின்ற மேசராசினியர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த வருடமே 2026 2027 குரு பயிற்சிக்கு உள்ள கண்டிப்பாக இது வந்து சாதகமான பலன்களை செஞ்சு தருவார். ஏன்னா 12ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு 12ஆம் பாவம் மெத்தை சுகத்தை தரக்கூடிய இடத்த குரு பார்க்கலாம், அது தனது சொந்த வீடு. அப்போ சொந்த வீட்டை பார்க்கக்கூடியவனுக்கு காதல் திருமணங்கள் கைவிடுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. அதே மாதிரி வந்து பெரியவங்களாக பார்த்து நிச்சயம் பண்ணக்கூடிய கல்யாணம் நிறைவேறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. இன்னொரு விஷயம், மறைமுகமான தொடர்புகள் வருவதற்கான வாய்ப்புகளும் நிறைய மேசராசி நேயர்களுக்கு உண்டு. ஏன்னா இது கட்டில் சுகத்தை தரக்கூடிய ஒரு அமைப்பு. ஆனால் இந்த மறைமுகமான தொடர்புகளை வச்சுக்கிறவங்களுக்கு வந்து அதில் நிறைய ஒரு சிரமத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உண்டு. இதே நம்ம சொல்லியிருந்தேன், ரெண்டையுமே சொல்லணும். மறைமுகமான தொடர்புகளில் மெத்தை சுகத்தை அனுபவிக்கக்கூடிய சுகமும் உண்டு, அதன் மூலமாக கெடு பேர்களை வாங்கக்கூடிய சுகமாக உண்டு. இந்த இடத்துல வந்து கெட்ட பேரை வாங்குறதுக்கு தான் 8ஆம் இடத்தையும் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் இதுலேருந்து கொஞ்சம் தப்பிச்சுக்கிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது வந்து இந்த குரு செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்றத நம்ம எடுத்துக்கலாம். அப்போது பொதுவான முறையில் கல்வி எப்படி இருக்கும்? 4ஆம் பாவம் அப்படின்னு சொல்லக்கூடிய சுகஸ்தானம், அதாவது உயர்கல்விக்கு செல்லக்கூடிய ஒரு அமைப்பு இல்லையா? 4ஆம் பாவம்ன்றது வந்து இப்போது ஒரு யூஜி முடிச்சிருக்கேன், நான் பிஜி போகிறேன், அதாவது 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்கேன் பிஜி போகிறதுக்கு, இதெல்லாம் அந்த உயர்கல்வி அப்படின்ற அந்த வாழ்க்கைக்கு தேவையான வாழ்க்கையை அமைக்கக்கூடிய கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய கல்வியை படிக்கிறவங்களுக்கு தான் இந்த இடத்துல கொஞ்சம் டொனேட் கொடுத்து படிக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை இந்த குரு பண்ணுவார்.
நுழைவுத் தேர்வுகள், அதாவது இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா எழுதி நீங்கள் அதன் மூலமாக கல்லூரிகளில் சேரக்கூடிய அமைப்பு இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக 5 இயர்ஸ் கோர்ஸ் எல்லாம் தாராளமாக கிடைக்கும். அப்போ இது என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ நமக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குது, உயர்கல்விக்கு போகிறதுக்கு சிரமத்தை கொடுக்குறது, 4 வருஷ கல்விக்கு போகிறதுக்கு ஒரு சிரமத்தை கொடுக்குது அப்படின்னா 5 வருட கல்வியாக இருக்கக்கூடிய கல்வியை எடுத்து படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு நிறைய பேர் இருக்க மாட்டீங்க. மேசராசி நேயர்கள்லாம் இப்போ உடனே 1,00,000 பேருக்கு போயிடுவீங்க. இந்த 10, 12 10ஆம் வகுப்பு படிக்கிறவங்களுக்கு 12ஆம் வகுப்பு போகிறதுக்கு 12ஆம் வகுப்புலேருந்து இந்த யூஜி படிக்கக்கூடிய நண்பர்களுக்கு மட்டுமே சொல்கிறேன். ஏன்னா உங்களுக்கு விரைச்சனியாக உட்காந்துருக்கேன், 7.5 சனி ஆரம்பிச்சிருக்கு. அப்போ 7.5 சனி அப்படின்றது கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷத்துக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு இந்த பெரிய ஒரு காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக கொண்டு போயிட்டே இருப்பான். சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, முதல்ல மார்க் எடுப்பானா எடுக்க மாட்டானா, அதுக்கு முதல்ல பாஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானா, படிப்பானா படிக்க மாட்டானா, ஒவ்வொரு ஸ்டெப்பாக கீழே வரும். முதல்ல படிப்பானா படிக்க மாட்டானான்னு சொல்லியா, அதுக்கப்புறம் பாஸ் பண்ணுவானா பண்ண மாட்டானான்னு சொல்லியா, அதுக்கடுத்து மார்க் எடுப்பானா மார்க் எடுக்க மாட்டான்னு சொல்லியா, அதுக்கடுத்து சீட் கிடைக்குமா, இத்தனை ஸ்டெப்ஸை தாண்டணும். ஏன்னா 12ஆம் இடத்துல வந்து சனி உட்காந்துருக்காரு. ஆனால் இப்போ இந்த சனியை குரு பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது ஓரளவுக்கு. ஏன்னா 4ஆம் பாவத்தை நசிக்கக்கூடிய குரு இப்போ 10, 12 படிக்கிறவங்களே எதுவும் பண்ணாது. அவங்களுக்கு ஆஸ் யூஷுவலாக கொடுக்கக்கூடிய ஸ்கோரை கொடுத்துக்கிட்டு தான் இருப்பான். அப்போ 10ஆம் வகுப்புலேருந்து நல்ல ஸ்கோர் எடுத்து 12ஆம் வகுப்பு போகிறவங்களுக்கு 12ஆம் வகுப்பில் வந்து நல்ல ஸ்கோர் எடுத்து அந்த உயர்கல்விக்கு போகிறதுங்கிறது வந்து தான் விரும்பிய கல்லூரியை அடைய முடியாது. அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. இங்கே சிரமத்தை கொடுக்கக்கூடியது அப்படிங்கிறது இதுதான் கொடுக்கும். அதாவது பக்கத்துலேயே நமக்கு ஒரு காலேஜ் கிடைக்கும், அந்த பக்கத்துலேயே காலேஜ் கிடச்சி நம்ம படிச்சுக்கலாம்னு ஒரு எண்ணம் இருக்கும் இல்லையா, அந்த எண்ணத்தை நிறைவேற்ற மாட்டாங்க. எங்கேயாவது தூரமாக தள்ளி தூக்கி போட்டுருவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய கவுன்சிலிங்கில் உங்களுக்கு இடம் ஒதுக்கக்கூடிய இடம் அப்படின்றது வந்து கண்டிப்பாக வந்து வேறு தூரமான ஒரு மாவட்டங்களில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அல்லது மாநிலங்கள் தாண்டி படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமும் யூஜி பண்ணுறவங்களுக்கு கிடைக்கும். பிஜி பண்ணுறவங்களுக்கு இருக்காது. யூஜி பண்ணுறவங்களுக்கு மட்டுமே அந்த பிரச்சனையை கொடுப்பார். அப்போ நம்ம வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயாகணும். அதை நம்ம வந்து கடந்து தான் போயாகக்கூடிய ஒரு காலகட்டம் முடியாது. ஏன்னா 7.5 சனி அப்படின்னு சொல்லக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு 25 வயசுக்கு முன்னால் இருக்கிறவங்களுக்கு இந்த பாதிப்பெல்லாம் நிறைய இருக்கும். இப்போ இந்த குரு பார்க்கறதுனால மார்க் எடுத்துருவாங்க, ஆனால் நினைச்ச இடத்துல போய் படிக்க முடியாது அப்படின்ற ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும். ஏன்னா 4ஆம் இடத்துல தான் அந்த உயர்கல்வி அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல தான் குரு இருக்கக்கூடிய ஒரு காரணம் அப்படின்றனால இது வந்து கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அதனால் வந்து நம்ம அப்போ பக்கத்துலேயே வேணும்னா கொஞ்சம் டொனேஷன் அதிகமாக கொடுக்க வேண்டியிருக்கும். பக்கத்தில் இல்லை, அவங்க போகிற இடத்துக்கு போனோம்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அங்கே போயிட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு அடுத்த 2 வருஷம் வந்து ஜென்மத்துக்கு வந்து சனி வருது இல்லையா, இந்த குரு வந்து 5ஆம் இடம் 6ஆம் இடம் 7ஆம் இடம்லாம் தள்ளி போகும்போது இந்த ஜென்மத்துக்கு வரக்கூடிய சனியினுடைய பாதிப்பு, இந்த குரு வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டார், 5ஆம் இடத்துக்கு போயிட்டார் அப்படின்னா உங்கள் ராசியை தான் பார்ப்பார், சனியை பார்க்க மாட்டார். அப்போ சனி தன்னுடைய சுய பலத்தை எடுத்து வேலை செய்ய ஆரம்பிப்பார். அப்போ அந்த சுய பலத்தை எடுத்து வேலை செய்யக்கூடிய அமைப்பு அப்படின்றது குரு பார்க்கக்கூடியது உங்களை சமாளித்து வச்சுக்குவார். இங்கே சனியினுடைய ஆட்டத்தை ஆட விட்டுருவார். அப்போ அந்த நேரத்தில் வந்து நம்ம சமாளிக்கக்கூடிய ஒரு திறமை தெம்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்புகள்லாம் வர்றதுனால இப்போது நமக்கு கிடைக்கக்கூடிய இடம் அப்படின்றது கொஞ்சம் தூரமாக தான் நமக்கு உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு கிடைக்கும் அப்படின்றது வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அடுத்து வந்து திருமண வைபவம் அதெல்லாம் வந்து கண்டிப்பாக நடக்கும். ஆனாலும் இந்த நேரத்தில் மேசராசி நண்பர்கள் வந்து திருமணம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு சொல்லக்கூடியது கொஞ்சம் பார்த்து கவனமாக உங்களுடைய ஜாதகத்துக்கு பொருத்தமான ஜாதகங்கள் அமையக்கூடிய ஒரு நல்ல நிலையில் பார்த்து நீங்கள் பொருத்தம் பார்த்து நீங்கள் கட்டிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு விஷயம் வந்து பெருசாக வந்து பாதிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. பொதுவாக ஒரு வழிபாடுகள் மூலமாக உங்களுடைய 7.5 சனியினுடைய வழிபாட்டினுடைய அமைப்பை நீங்கள் தட்டிக்கிறது நல்லா இருக்கும். எப்பவுமே 12ஆம் பாவத்துக்கு சனி வரும் பொழுது நல்ல நடைப்பயிற்சி நல்லா இருக்கணும். அதாவது என்ன வேலை செய்கிறோமோ அதை பற்றி நமக்கு கவலை இல்லை. உடல் உழைப்பை கொடுத்து வேலை செஞ்சாலும் மூளை உழைப்பை கொடுத்து வேலை செஞ்சாலும் மூலமாக அதாவது வந்து சென்சபிள்லேயே நம்ம என்ன வேலை செஞ்சிட்ருக்கோம், விஷுவல் என்ன வேலை செஞ்சிட்ருக்கோம், பாடியில் உடல் ரீதியாக என்ன வேலை செஞ்சுருக்கோம், அதெல்லாம் நோ ப்ராப்ளம். ஒரு 2 கிலோமீட்டர் அல்லது 3 கிலோமீட்டர் நடந்துட்டு வாங்க, அல்லது இது மாதிரி நடைபயணம் போகிறவங்களுக்கு வந்து உதவுங்க, அல்லது நீங்கள் இங்கே இந்த செருப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு, ரொம்ப ஏழப்பட்ட மக்களுக்கு வந்து செருப்பு இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு செருப்பு வாங்கி கொடுங்க. இதெல்லாம் வந்து 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனியினுடைய முழுமையான அந்த தாற்பரியத்தை குறைக்கிறது அப்படின்றது வந்து இந்த மாதிரியான உதவிகள் மூலமாக நம்ம குறைச்சிக்கலாம். அப்போ வந்து நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா இந்த 7.5 சனியுடைய அமைப்பு கொஞ்சம் தாக்கம் கம்மியாகி இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்ல ஒரு மேன்மையான பலன்களை தரும்னு சொல்லி நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மீண்டும் நல்லதொரு காணொலியோடு உங்களை சந்திக்க வருகிற நண்பர்களே, நன்றி, வணக்கம்.